இப்போ ஒரு பக்கம் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம்னு ஒரு இதை பண்றாரு, அப்புறம் பூத் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வேலைகள் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அவரும். இல்ல அவர் என்ன வேலை பார்க்கறாருங்கிறது முக்கியம் இல்ல, என்ன ரிசல்ட். இன்னும் அவருக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தல் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்ன? அப்ப எல்லாரும் ஒன்றுபட்ட அதிமுக தானே? அந்த தேர்தலையாவது ஜெயிச்சுதான்னு கேட்கிறேன். 66 எம்எல்ஏ போதுமானதா இல்லையா? ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்ததா இல்ல இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கா? ஒன்று ஸ்டாலினோடு ஒரு மறைமுக ஒப்பந்தம், இன்னொன்னு பாஜகவுக்கு ஒரு அடிமைத்தனம், பாஜகவோடு ஒரு சமரசம், இந்துத்துவ கொள்கைகள்ல ஒரு சமரசம், தன் பதவியை காப்பாற்றி கொண்டால் போதும். அதே மாதிரி பொதுச் செயலர் பாரதிய ஜனதா கட்சி தயவுல அமர்ந்து இருக்கிற பொதுச் செயலாளர். இவ்வளவு நீதிமன்ற வழக்குகளும் தேர்தல் ஆணையமும் பாஜகவிடத்துல மண்டியிட்டு பெறப்பட்டது. இவர் தொண்டர்களால் ஒரு தேர்தலை நடத்தி அதுல வென்று பொதுச் செயலாளர் ஆனாரா? இல்ல ஏதேனும் ஒரு இடைத்தேர்தல், ஒரு பொது தேர்தல்ல வெற்றி பெற்றிருக்குதா? இப்ப எல்லோரும் எதுக்காக இணைக்க சொல்றோம்? இல்லைங்க, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அமோக வெற்றி பெற்றுட்டாருங்க, இனி எதுக்குங்க இந்த கட்சியை இணைக்கணும் அப்படின்னா பரவாயில்ல. 7 இடத்துல 3வது இடத்துக்கு போனாங்க. 7 இடத்துல டெபாசிட் போச்சுங்க. 7 இடத்துல டெபாசிட் போச்சு. கட்சியினுடைய நிலையை அப்படி வச்சுட்டு இதை நல்லா நம்ம ஒரு வலிமையாக ஒன்றுபட்ட அதிமுக வந்தா வலிமையான ஒரு கட்சியா மாறும் அப்படின்றதே ஒரு பெர்செப்ஷன் தான். ஆனா களத்துல எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கிறாங்க அப்படின்றதான அவங்க தரப்பு சொல்றாங்க. இன்றைய நிலையை விட ஒரு படி மேல இருக்கலாம்ல. நான் சொல்றது உங்ககிட்ட 100 வாக்கு இருக்கு, எல்லாம் சேர்ந்தா குறைஞ்சது 110 வாக்குகள் ஆகலாம். அதுக்கு என்ன அத்தாரிட்டி? நிச்சயமா குறையாதுப்பா. அது எப்படி சார் சொல்றீங்கன்னா கேட்க அவங்க தரப்பு ஒன்றுபட்ட அதிமுக வேணும். நீங்க அப்படி பார்த்தா நாளை காலையில எல்லாம் உயிரோட இருப்பாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. அது அப்ப அதே மாதிரி நம்பிக்கை தானே வாழ்க்கை, ஒரு நம்பிக்கை தானே. இல்ல இப்ப இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டு சசிகலா எல்லா தியாகத்துக்கு போறேன்னு தயாரா இருக்கு. நீங்களும் கட்சியில பாருங்க, நான் எந்த தனி மனிதர்களுக்காகவும் வக்காலத்து வாங்குறவன் இல்ல. அதிமுக என்கிற கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, தோல்வி காணாத கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தவரை குறைந்தபட்சம் ஒரு 2 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தாலும் கூட 2011, 14, 16 தொடர் வெற்றி பெற்ற கட்சி. எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு வெற்றி என்றால் என்ன என்றே தெரியாத அளவுக்கு கடும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற கட்சி. அதுக்கு எல்லா பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே ஏற்கணும் அப்படின்றது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்புறம் இவர் தானே பொதுச் செயலாளர், கட்சியில மத்தவங்களும் வேலை பார்க்கணும். பொறுப்பற்ற பொதுச் செயலாளரே இவர் தானே.